ஒரு பாலிசியை பத்தி பேச யாருக்கும் பேச மாட்டாங்க. இதே வந்து ஒரு பிடிஎஸ் யாரா அந்த கொரியன் பார்ப்பேன், அவங்க வந்து ஒரு போடும்போது அவங்களுக்கு சரி கூட்டம் போயிடும். அவங்க ஒரு விஷயம் சொன்னா போயிடும் அது. கரெக்ட். இப்ப நீங்க இது இது நீங்க சொல்றேன். இப்ப விஜய் இது கூட சட்டசபை வந்து ஃபர்ஸ்ட் ஒளிபரப்பு பண்ணிட்டு இருந்தாங்க எல்லாருமே இல்லையா, சட்டசபை நடக்கிற நிகழ்வுகள்லாம். அப்பெல்லாம் யாரும் அந்த அளவுக்குலாம் எஃபெக்டிவா பார்க்க மாட்டாங்க. அது ஒரு காலத்துக்கு அப்புறமாட்டி திமுக அரசு தான் ஸ்டாப் பண்றாங்கன்னு நினைக்கிறேன். அந்த சட்டசபை நிகழ்ச்சி காட்டுது. இப்ப பாத்தீங்கன்னா இந்த விஜய் பதவியேற்றதுல இருந்து சட்டசபை நிகழ்ச்சிகள்லாம் அந்த ஏதோ ரொம்ப ஆர்வமா டிஆர்பி ரேட் எல்லாம் இன்க்ரீஸ் ஆகிற அளவுக்கு இருக்குது. நியூஸ் சேனல் அதை கண்டினியூவா போடுறாங்க. அங்க நடக்கிற சின்ன சின்ன நிகழ்வுகளும் நல்லா வாட்ச் பண்றாங்க. பட் இது வந்து எனக்கு இளைஞர்களும் அதை பத்தி பேச ஆரம்பிக்கிறாங்க, அரசியலை பத்தி பேச ஆரம்பிக்கிறாங்க. ஆனா இது வந்து விஜய ஒரு திரைப்பட கதாநாயகனா பார்த்து அதோடைய எஃபெக்ட்ல இதையும் ஒரு படம் மாதிரி பாக்குறாங்க. அரசியலை கூட ஒரு படம் மாதிரி, ஒரு பொழுதுபோக்கு மாதிரி பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்களோ பின்னாடி எனக்கு ஒரு தாட் ப்ராசஸ் இருக்கு. அது தெரியல எந்த அளவுக்கு கரெக்ட்னு சொல்லிட்டு. அது எந்த அளவுக்கு நல்லதுன்னு தெரியல. என்ன செய்யனா அரசியல்ன்றது வந்து நீங்க சொன்ன மாதிரி ரத்தம் சதயமான ஒரு விஷயம் இல்லையா? ஏன்னா அது வந்து சிம்பிளா எடுத்துட்டு போக முடியாது. ஏன்னா அரசியல் நடக்கிற சின்ன சின்ன நிகழ்வுகளுமே வந்து பெரிய அளவுல மக்களை பாதிக்கப்படும், மக்களை போய் பாதிப்பு உருவாக்குற மாதிரி விஷயம் இல்லையா? சோ அந்த போல அரசியல் வந்து ஒரு சினிமா தனமா, ஒரு பொழுதுபோக்கு தனமா வந்து இன்னைக்கு இந்த சட்டசபை நிகழ்வுகளை பாக்குறது, உதயநிதியும் இவரும் பேசுறதெல்லாம் பாக்குறப்ப எனக்கு ஒரு டிராமாட்டிக்கா இருக்குது அது எல்லாமே. இது இது ஆரோக்கியமா பாக்குறீங்களா? எனக்கு என்ன ஒரு வந்து என்னன்னா அது டிராமாட்டிக்கா தான் இருக்குது. அது வேற வழி இல்ல, அது போகுது. ஆனா நம்ம விஷயம் அட்லீஸ்ட் வந்து ஒரு அரசியல் படுத்துற நம்ம ஒரு ஸ்டெப்பா பாத்துக்கணும். அது அந்த இடத்துல நம்மளோட நேரடிவ் வந்து உள்ள போகணும். அந்த மக்கள் கிட்ட வந்து உள்ள போகணும். பேசுறாரு சரியா, இந்த பாலிசி வந்து சரியா, உனக்கு வருமா? ஆனா இது வந்து அந்த டைரக்ஷன்ல போய் பாக்கல. இது வந்து பாத்தீங்கன்னா யாரோ ஒரு பையன் வந்து இவ்வளவு கடன் எல்லாம் இருக்குது, நான் வந்து ஒரு 1,00,000 கடன் கொடுத்துறேன். இதே விஜய் படத்துல வர அந்த தமிழ் ஒரு செக் எழுதி ஒண்ணு கொடுப்பாரு பாத்தீங்களா, அந்த மாதிரியான ஒரு இதுவா நோக்கி போயிடக்கூடாது இது. ஏன்னா இன்னைக்கு இந்த இதோட சேர்த்து இப்ப சமகாலத்துல ஒரு 2 விஷயம் நடக்குது. ஒருத்தர் வந்து இவ்வளவு கடன் இருக்கு சொல்லி ஒருத்தர் செக் எழுதுனா அது பெரிய வைரலா போகுது. அதே இதுல வந்து இந்தியாவுடைய ஒரு பெரிய டைக்கூன் அதானியோடைய கோர்ட் வழக்கு வந்து இங்க ரத்து ஆகுது அமெரிக்கன் கோர்ட்ல. அதுக்கு பதிலா என்ன பண்றாருன்னா $10 பில்லியன் வந்து இன்வெஸ்ட் பண்ண சொல்றாங்க அமெரிக்கால. 10 பில்லியன். ஆனா இவரோட கடன் வந்து இந்தியன் பேங்க்ல வந்து எவ்வளவு, $15 பில்லியன் இருக்குது. ஒரே கான்டெக்ட் தான், 2 விதமான இது சினாரியோ இங்க. சரிங்களா? ஒருத்தர் இந்தியாவில இருக்கிற பேங்க் கடன் வாங்கி அது அமெரிக்கால இன்வெஸ்ட் பண்ற மாதிரி ஒரு கணக்கு, இந்த கடனை இவர் அடைக்கிற மாதிரி கணக்கு. இந்த மாதிரியான நேரேட்டிவ் தான் நம்ம வந்து உள்ள கொண்டு போகணும். இந்த மாதிரியான ஒரு புரிதல் தான் நம்ம வந்து மக்கள் கிட்ட வந்து கொண்டு போகணும். அது நடக்கட்டும். நடக்கும்போதே ஓரளவுக்கு வந்து அடிப்படையில மக்களுக்கு எப்ப கோபம் வரும்னா அவனுடைய அன்றாட வாழ்வுக்கு அரசியல்ல அவன் வந்தா என்ன, ரூல் பண்ணா அப்படி கிடையாது. நீங்க உங்களுடைய என்டர்டைன்மெண்ட்டுக்கு, உங்களுடைய சோத்துக்கு, உங்களுடைய வாழ்வாதாரத்துக்கு பிரச்சனை வரும்போதுதான் உங்களுக்கு வரும். அதை நோக்கி உலகம் நகருது. அதை நோக்கி உலகம் வந்து நகருது. இப்பவே வந்து பாத்தீங்கன்னா இந்த ஈரான் வார்லயே வந்து அதனுடைய இந்த 2 மாசம் போனதுல யாருக்கும் பெரிய பிரச்சனை, இதுக்கு மேல வரப்போற பிரச்சனைகள் தான் அதிகம். பிரச்சனைகள் வந்து ரொம்ப அதிகம். நிறைய டிரான்ஸ்போர்டேஷன்ஸ்லாம் கட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்குது. அதெல்லாம் இது வந்து இதுல வந்து பாதிக்கப்படும். இந்தியா மட்டும் இல்ல, அதாவது இந்த சின்ன சின்ன நாடுகள். கேஸ்ன்றது ரிப்பிள் எஃபெக்ட் தான். அது கேஸ் அது அப்படியே அடுத்தடுத்த வந்து ரிப்பிள் எஃபெக்ட் வரும். அதோட பெரிய பிரச்சனை வந்து நீங்க டிரான்ஸ்போர்டேஷன் கட் ஆகுது. உங்களுடைய எக்கானமி நடக்கணும்னா டிரான்ஸ்போர்டேஷன் இருக்கணும். டிரான்ஸ்போர்டேஷன் வந்து இல்லாத இடத்துல ஒரு எக்கனாமிக் ஒரு டிரான்சாக்சன் நடக்காது. டிரான்சாக்சன் நடக்கலன்னா அது எல்லாத்துலயும் இன்னுமே அதிகமாகும். அந்த ஃபேஸை நோக்கி இப்ப நகர்றோம். அப்போ வந்து மக்களுக்கு புரிய ஆரம்பிச்சிடும் ஒரு ரியாலிட்டி. ஐயோ, அப்பதான் வந்து அவங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும். இப்போ இலங்கையில கூட வந்து ரோட்டுக்கு எதுக்கு வந்தாங்க? பிரெட் இல்ல, இது இல்ல, கடைகள்ல ஒண்ணுமே இல்ல. அப்பதானே ஜனங்க ரோட்டுக்கு வரும். அப்ப அந்த நிலைமைகளுக்கு நகரும். இது நகரும். ஏன்னா ஆட்சியாளர்கள் ஒழுங்கா இல்ல. அதாவது முதலாளித்துவத்துக்கு அவங்க இருக்கிற கார்பரேட் முதலாளிகளுக்கு வந்து அவங்க சொல்ற மாதிரி கேட்டு நடக்கிற கவர்மெண்ட் எல்லாம் இருக்கும் பொழுது விட்டுருவாங்க, கோட்டை விட்டாங்க. இந்தியாவோட நிலைமை அப்படிதான் இருக்குது. இப்ப கிட்டத்தட்ட இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா பிரதமருடைய கான்வாய் வந்து பாதியா கம்மியாயிடுச்சு. ஜெய்ப்பூர்ல வந்து பாத்தீங்கன்னா சைக்கிள் ஓடிட்டு இருக்காங்க போலீஸ்காரங்க. ராஜஸ்தான் சைக்கிள்ல போயிட்டு இருக்காங்க. இதெல்லாம் எங்க போய் முடியும்? அப்ப திருடம் வந்து பைக் எடுத்துட்டு போயிட்டு இருக்கோம், இவங்க சைக்கிள்ல இது
இதனுடைய கான்சிக்வன்ஸ் நினைச்சு கூட பார்க்க முடியல நம்ம. ஆமாமா, அது உண்மைதான். இப்ப எனக்கு இன்னொரு கேள்வி என்னன்னா, இப்ப இது வரைக்கும் தமிழ்நாடு இந்த கதை வேற டோட்டலி இப்ப மாறிடுச்சு இல்லையா? இந்த ஆட்சி, இந்த தாவேகா விஜயோட ஆட்சி வந்து அட்லீஸ்ட் ஒரு காமன் விஷயங்கள்ல, இந்த ஈழத்தமிழர் மாதிரி ஈழ பிரச்சனைகள்ல ஒரு ஒன்றிணைச்சு எல்லா கட்சிகளும் ஒன்றிணைச்சு ஒரு இது கொண்டு போக நினைக்கிறீங்களா நீங்க? அட்லீஸ்ட் இந்த பொதுவான விஷயங்கள் சொல்றேன். ஏன்னா அவருடைய லைக் இனிஷியலான இதெல்லாம் பாக்குறப்ப எல்லா எதிர்கட்சிகளையும் பார்த்தாரு, மீட் பண்ணாரு, பேசினாரு. ஸோ ஒரு எனக்கு பாலிசி வைஸ் இந்த ஆட்சியில வந்து நான் எதிரியா இருக்கலாம். ஆனா நான் வந்து அது தனிப்பட்ட முறையில் எனக்கு உனக்கு ஒண்ணு இல்லைன்ற அளவுக்கு தான் அவருடைய அப்ரோச் இருந்துச்சு அந்த விஷயத்துல. அது மாதிரி வந்து எல்லாத்தையும் ஒன்றிணைச்சு கொண்டு போறதுக்கான இந்த ஆட்சி கொண்டு போக நினைக்கிறீங்களா? விஜய் அது மாதிரி திங்க் பண்ணுவார் நினைக்கிறீங்களா? இல்ல, அது திங்க் பண்ணுவாரு, அதெல்லாம் நம்மளுக்கு தெரியல. அவரு என்னுடைய தாட் ப்ராசஸ் நம்மளுக்கு தெரியல. ஆனா குறைந்தபட்சமா இது சமூகம் நல்லா இருக்கணும், இதுக்கு வந்து மக்கள் நல்லா இருக்கணும்னா குறைந்தபட்சம் இந்த அமைப்புகள் இவங்களாவது ஒன்னா சேர்ந்து பண்ணணும். அதிகாரிகள் கிட்ட இந்த நாடு போயிட்டு சுத்திட்ட கூடாது. அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுதான் ரொம்ப முக்கியம். அதிகாரிகள் அவங்க வைக்க வேண்டிய லெவல்ல மட்டும் இல்லை. நம்ம உண்மையே சொல்ல போனா நம்ம அந்த சிஸ்டமே இருக்கக்கூடாதுன்னு தான் நம்மளுடைய பிரின்சிபல். நீ எதுக்கு நீ வந்து மொனார்கின்னு சொல்லி அவங்க அரசியல்வாதிகளை காலி பண்ற கட்சி இருக்கும் போயிடும் காலி பண்றோம். நீ பாட்டு ஒரு 30-40 வருஷத்துக்கு டென்யூர், அது மட்டும் கிடையாது. எனக்கு தெரிஞ்சு பல ஐஎஃப்எஸ்லயும் ஐபிஎஸ்லயும் ஐஏஎஸ்லயும் இப்படிதான் வாழையடியா தான் வந்து இருக்காங்க. முக்கியமா ஐஎஃப்எஸ்ல அது ரொம்ப ஏன்னா இவங்க வந்து அந்த எலைட் ரூல் பண்ற மாதிரி அந்த பியூரோக்ராட்ஸ் வந்து ரூல் பண்ற மாதிரி சிச்சுவேஷன் போயிடக்கூடாது. அங்கதான் ஏன்னா பாலிசி மக்கள் கிட்ட இருந்து வருது. மக்களுக்கு என்ன தேவையோ மக்களுக்கு எதான் பாலிசி டிஃபைன் பண்ணணும். நீ கேரிய பண்ணிட்டு ஏன்னா அது வந்து ஒரு பிசினஸ் இன்ட்ரெஸ்டா போயிடும், ஒரு ட்ரேட் அண்ட் காமர்ஸ் இன்ட்ரெஸ்டா போயிடும், பர்சனல் இன்ட்ரெஸ்டா போயிடும். அது அவங்க எக்ஸிக்யூட் பண்றதுலாம் இருக்காங்க. அவங்க டிசிஷன் வந்து கவர்மெண்ட் தான் இருக்கு, லைக் கைண்ட் ஆஃப் பொலிட்டிஷியன்ஸ் தான் எடுக்க முடியும் இல்லையா? அவங்க இப்போ நீங்க இப்ப பாருங்களேன், ஈழ பிரச்சனையே நீங்க வந்து பாருங்க. 2009 ஏப்ரல் மாசம் நினைக்கிறேன். ஏப்ரல் மாசம் அந்த ஆனந்தபுரத்துக்கு முன்னாடி அப்ப இருக்கிற வந்து சிவசங்கர் மேனன் வந்து கருணாநிதிய சந்திச்ச பிறகுதான் பெரிய இது. அப்போ ஒரு இண்டிகேஷன் கொடுத்துருக்காங்கல்ல, அப்போ பெருசா ஒண்ணு நடத்திருக்காங்கல்ல. அன்னைக்கு அந்த சிஸ்டம்ல பெரிய ரோல் பண்ணது யாருன்னா இவங்க தானே. ஏன் அரசியல்வாதிகள் அவங்க எதிர்த்து பேசல? இன்னொரு விஷயம் நான் சொல்றேன். நீங்க முன்னாள் இந்தியாவுடைய ஜனாதிபதி அவருடைய அப்துல் கலாம், ஏபிஜே அப்துல் கலாம் இருந்தார்ல, அவருடைய அட்வைசர் ஒருத்தர் கூட இருந்தாரு, பொன்ராஜ்னு. சரிங்களா? இப்போ அவர் பார்த்த ஒரு விஷயங்கள் அவருடைய நேர்காணல்லையே ஒண்ணு சொல்லியிருக்காரு. அந்த சிஸ்டம் எப்படின்னா, ஒரு டெல்லியில ஏதோ ஒரு மீட்டிங் ஒண்ணு நடந்திருக்குது. சரிங்களா? அதுல வந்து இவர் வந்திருக்காரு, யாரு, இந்தியாவுடைய டிஃபென்ஸ் அட்வைசர் சிவசங்கர் மேனன். இவங்க எல்லாம் பேசும்போது அப்போ வந்து பிரசிடென்ட் வந்திருக்காரு. அப்போ பிரசிடென்ட் ராஜபக்சே வந்து ஒரு நாட்டோடைய ஹெட் ஆஃப் த ஸ்டேட் அவரு. சரிங்களா? அவர் வந்து ஒரு கிட்ட பேசுறது எப்படின்னா, ஒரு கையை கட்டிட்டு, எஸ் மிஸ்டர் மேனன், சொல்லுங்க சார் அப்படி, அதாவது டெல் மீ சார் வாட் அது அந்த மாதிரி ஒரு கெஞ்ச நிலைமையில வந்து இருந்ததா பொன்ராஜ் அவரோட இன்டர்வியூல நான் வந்து இருக்கு. அது யூடியூப்ல இருக்கும், நீங்க வேணா பாருங்க. பாருங்க இந்த அதிகாரிகள் வந்து எப்படி கண்ட்ரோல்ல வச்சிருக்காங்கன்னு பாருங்க. இந்தியாவை விட்டுருங்க, மற்ற இதுலயும் அப்படி பண்ணும்போது அப்ப என்ன இங்க நடக்குதுன்னா முழுக்க ஏன்னா இவங்க வந்து ஒரு 5 வருஷத்துல போயிடுவாங்க, மேக்ஸிமம் 10 வருஷத்துல பார்ப்பாங்க. இவங்க 30 வருஷம் இருக்கிறாங்கல்ல, அப்ப இவங்களோட எஸ்டாப்ளிஷ்மெண்ட் அதிகம் இல்ல. ஸோ இது ரொம்ப கிரிட்டிக்கலான பாயிண்ட். ஃபாரின் பாலிசியை பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா இவங்க 30 வருஷம் வந்து பில்ட் பண்ணிட்டு வருவாங்க ஃபாரின் பாலிசியை. இப்போ இவங்களோட ரிட்டையர்மெண்ட் காலம் 20 25 ஸ்டார்ட் பண்றாங்கன்னா 60 வயசு வரைக்கும் அவங்க இருக்கிறாங்க. இந்த ஃபாரின் பாலிசி சுத்திட்டு வராங்க, கனெக்ஷன்ஸ் எஸ்டாப்ளிஷ் பண்றாங்க. ஃபாரின் பாலிசியை பொறுத்த வரைக்கும் அது வந்து ஒரு பிளாக் பாக்ஸ் மாதிரி தான் தெரியும். நம்ம உண்மையிலேயே வந்து அவங்க என்ன பேசுவாங்க, ஏது பேசுவாங்கன்னா உங்களுக்கு எந்த இதுலயும் தெரியாது. முழுக்க டீல் பண்றது வந்து இவங்க தான் பண்றாங்க. சரிங்களா? அப்ப இன்னொரு விஷயத்த பொருத்தி பாக்குற மாதிரி இருக்கு. இப்ப 30 வருஷம் நம்ம பேரறிவாளன் வந்து ஜெயில இருந்தாரு இல்லையா? அது கூட ஒரு தலைமுறை ஆல்மோஸ்ட் இல்லையா? அப்ப அந்த பாலிசி அந்த கேஸ் உடைய ப்ரொஜெக்ஷன் எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு 30 வருஷம்ன்றது வந்து ஆல்மோஸ்ட் ஒருத்தருடைய அந்த
தெரியுது. அப்ப ஆமா, நீங்க வந்து பாத்தீங்கன்னா எம் கே நாராயணன் வந்து அன்னைக்கு என்ன பண்ணாரு, அவரு அப்போ ஐபியோட டைரக்டர் சீஃப் அவர் தானே இருந்தாரு. அந்த கேசட் என்ன ஆச்சு? ஒரு அந்த கேசட் இல்லல்ல. ஆமா, அவங்க கிட்ட கேட்டாங்கல்ல, அதாவது ஜெயின் கமிஷன் வருமா கமிஷன் கேட்டாங்க, அந்த கேசட்ல என்ன இருக்கு, அந்த கேசட்டே எங்க காணாம போச்சுன்னு என்ன சொல்லிட்டாங்க. இது வரைக்கும் அந்த கேசட் ரிவீல் ஆகல. அப்போ அந்த இருந்துச்சு, இந்த கேஸ் வேற மாதிரியாக போயிருக்கும்ல. இப்ப நீங்க சொல்றதுக்காக சொல்றேன் நான் அது. புரியுது சொல்றேன். அவர் கடைசியில வந்து பாத்தீங்கன்னா ஒரு வெஸ்ட் பெங்கால் கவர்னர், அவர் கவர்னர் வாங்கிட்டு போயிட்டு அவர் பாட்டு போயிட்டாரு. சரிங்களா? ஆனா பாலிட்டிஷியனை சிக்க வச்சுடுவாங்க. பாலிட்டிஷியனை சிக்க வச்சுட்டு இவங்க பாட்டு போயிடுவாங்க. நம்ம அதிகாரிகளை பத்தி நம்ம பேச மாட்டோம். தப்பு பண்ற அதிகாரிகளை பத்தி நம்ம பேச மாட்டோம். அது பாலிட்டிஷியன்ஸ் பத்தி தானே பேசணும். சரி, அவங்களும் காரணம். பட் அதுதான் அந்த மாதிரி இந்த கவர்மெண்ட் இருக்கக்கூடாது. மக்கள் தான் உங்களுக்கு தேர்ந்தெடுத்திருக்காங்க. நீ வந்து ஒரு 4 புக்ஸை படிச்சுட்டு வந்துட்டு ஒரு எக்ஸாம் சர்வீஸ் கமிஷன் எக்ஸாம் எழுதிட்டு நீ வந்து வர்றவங்களுக்கு என்ன தெரியும்? அதான் உண்மையாலே அவங்க ஐக்கியூலாம் வந்து ரொம்ப கம்மி தான். நான் பல சில பேரோட பேசியிருக்கேன். புக் நாலேஜ் வேற, நீ வந்து இந்த ப்ராக்டிக்கல் நாலேஜ் வேற. நீ மக்களோட பயணிக்கணும். நீ நான் எல்லாருமே சொல்ல பல இதுவும் சொல்றேன். நான் ஒரு நாள் இப்ப கூட வந்து பார்க்கும்போது ஒரு ஃபிளைட்ல வந்துட்டு இருக்கும்போது ஒருத்தர் பக்கத்துல வந்து உட்கார்ந்தார், சொல்லிட்டு இருந்தாரு. இன்ஃபேக்ட் நீங்க நம்ப மாட்டீங்க, பேசிட்டு இருக்கும்போது ஹிந்தியை ஏன் நான் வந்து பேர் நான் சொல்றேன். நான் ஹிந்தியை வந்து நான் ஏன் பார்த்தீங்கன்னும் போது அவர் சொல்றாரு, அவர் வந்து ஐஏஎஸ் கேடர்ல இருக்கிற ஒருத்தர், சரி, ரிட்டையர்டு அத்தனைக்கும் அவரு ஒரு இதுல வந்து இதுல இருந்தவர் வந்து அது நேஷனல் லாங்குவேஜ் தானே, நம்மளுடைய ஒரு நேஷனல் லாங்குவேஜ் தானே, அதை படிக்கிறது அது எப்படி இருக்கு யோசிச்சு பாருங்க. அது அது படிக்கிறது என்ன தப்புன்னு. அப்ப எந்த அளவுக்கு இருக்கிறாங்கன்னு பாருங்க. அது என்ன சொல்லி இருக்கிறது வந்து அந்த புக்ல என்ன படிச்சு பாஸ் ஆகுறது வரைக்கும் தான் அவங்க இது என்ன நடக்குதுன்னு தெரியாது. இப்ப எனக்கு இன்னொரு கேள்வி இருக்கு. ஒரு 3 கேள்வி நான் கேட்கிறேன். ஒரே கேள்விதான் அது, கைண்ட் ஆஃப் இன்டர்லிங்க்ட். இப்ப வந்து நம்ம வந்து நினைவேந்தல் நடத்திட்டே இருக்கோம், வருஷம் நடத்திட்டே இருக்கோம். அது நடத்துறது மட்டுமே அது நடத்தினாலே நமக்கு வந்து கைண்ட் ஆஃப் எப்படின்னா, நம்மகிட்ட ஒரு கோவம் இருக்கும், அந்த கோவத்தை வந்து வெளிக்காட்டுறதுக்கு ஒரு சம் வென்டேட் பண்ற மாதிரி இருக்கும் இல்லையா? இப்ப இந்த நினைவேந்தல்ன்றது வந்து தொடர்ச்சியா வருஷம் நம்ம பண்றது வந்து கடமையான்ற மாதிரி உருவான மாதிரி நான் பாக்குறேன். ஞாபகப்படுத்தணுன்றதுல எனக்கு புரியுது, அந்த இதெல்லாம் புரியுது. ஆனா வந்து நினைவேந்தல் மட்டும்தான் அது பண்ணிட்டாலே போதும், ஏதோ ஒன்று பண்றேன் அப்படின்ற ஒரு மனநிலை. அதே போல வந்து இந்த தலைமுறை பாத்தீங்கன்னா இப்ப 15 வருஷம் ஆயிடுச்சு. பாத்தீங்கன்னா என்ன போர் நடந்துச்சு, எது நடந்துச்சு முழுசா அது எதுவுமே தெரியாது. ஏன்னா நம்ம பார்த்து நம்ம இல்லத்துல நடந்த அந்த 2009 நடந்த நிகழ்வுகள்லாம் நம்மளுக்கே சரியா கிடைக்கல. நம்மளுக்கு ரொம்ப கம்மியா கிடைச்சது, சில விடைகள் கிடைச்சது. நம்ம சில நேர்ல பார்த்து நம்ம அந்த உணர்ச்சியில நம்ம நிறைய விஷயங்களை பண்ண ஆரம்பிச்சோம் இல்லையா? ஸோ ஆனா போரையே பார்க்காத ஒரு தலைமுறை உருவாகிட்டு இருக்கு இல்லையா? இப்ப அவங்களுக்கு எல்லாம் வந்து அந்த தமிழ் தேசிய கருத்து இல்ல வந்து அதை அடுத்த கட்டத்துக்கு எப்படி கொண்டு போன்ற எண்ணங்களோ இதெல்லாம் வந்து அப்ப சில செக்ஷன் பீப்புள் பாக்குறப்ப தமிழன்றது பேசுறதே வந்து ஒரு பயனா எதுக்கு அதை போய் பேசிக்கிட்டு அப்படின்ற மாதிரி ஒரு மனநிலை இருக்கு இல்லையா? சோ இதெல்லாம் எப்படி அடுத்த கட்டத்துக்கு போகணும்னு நினைக்கிறீங்க? இல்ல, அது கட்டத்துக்கு போகணும்னா ஒரே வழிதான். இப்ப நீங்க வந்து ஒரு நினைவேறுதல் ஒரு சம்பிரதாயமா நடந்தா கூட அது அந்த நம்ம ஆக்டிவா வச்சிருக்கோம். அது ஆக்டிவா வந்து ஒரு இருக்கு. அடுத்த ஜென்ரேஷன் வந்து இப்போ வருவாங்க, பசங்களை கூப்பிட்டு போவோம், அந்த பசங்க பார்ப்பாங்க, ஏன் இதை பண்றீங்கன்னா இந்த ஒரு 17 வருஷத்துக்கு முன்னாடி இப்படி கொண்டாடுங்க. அது இருக்கணும் இல்லாம இருக்கு. ஆனா அது வந்து வெறும் சம்பிரதாயம் மட்டும் பண்ணாம அது அரசியல்படுத்தப்படணும் மக்கள் கிட்ட. அத வந்து அந்த நிகழ்வுகள்லயே ஒரு அரசியலை பத்தி பேசுற நிகழ்வா மாத்திடணும். அது இப்ப இந்த கவர்மெண்ட் வந்திருக்கு, இந்த கவர்மெண்ட் வந்திருக்கு, நம்ம என்ன பண்ண போறோம், ஒரு கருத்தரங்கமாவே அந்த நிகழ்வை மாத்தணும். வெறும் வந்து நம்ம வந்து மாவீரர்களுக்கும் மக்களுக்கு இறந்து போன மக்களுக்கும் ஒரு அஞ்சலி பண்ணிட்டு பூவை தூக்கி போட்டுட்டு மெழுகுவத்தியை ஏத்திட்டு போறதுக்கு பதிலாக அது நடக்கணும். நடந்துட்டு ஒரு கருத்தரங்கமும் இதை பத்தி நகர்த்தணும். அதுக்கப்புறம் நீங்க என்ன பண்ண போறீங்க, அடுத்த நிகழ்வுக்கு என்ன பண்ண போறீங்கன்னு ஒரு அஜெண்டா வச்சுட்டு ஒரு அப்ஜெக்டிவ வச்சுட்டு நம்ம வந்து நகரணும். அது புரியுது. இப்ப வந்து இன்னொரு 2-3 கேள்விதான் அதை முடிஞ்சிச்சாங்க. இப்ப சமூக வலைதளங்கள் இருக்கு இல்லையா? சமூக வலைதளங்கள்ல தமிழர் அரசியல் அந்த விழிப்புணர்வு வந்து இப்ப நம்ம தமிழ் தேசியவாதிகள் ஆரம்பிச்சு ஒரு 15 வருஷம் தொடர்ந்து பிரச்சாரம் பண்ணிட்டே இருக்கோம் இல்லையா? இது வந்து ஒரு ஆழமான ஒரு சிந்தனை விதைச்சு
அடுத்த கட்டத்துக்கு மக்களை தயார்படுத்தி இருக்குன்னு நினைக்கிறீங்களா? ஏன்னா நம்ம வந்து இப்ப தமிழ் தேசம் சொன்னாலே வந்து நாம் தமிழர் கட்சியுடைய வளர்ச்சியோ இல்ல வந்து அதோடைய எவ்வளவு ஓட்டு வாங்குச்சு நம்ம அதுல வந்து அதுன்றதான் என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ. ஸோ அது மட்டுமே கான்ட்ரிபியூட் பண்ணாம அந்த தமிழ் தேசிய சிந்தனை, தமிழர்கள் நல்லா வரணுன்ற அந்த தமிழ் தேசிய சிந்தனை வந்து வளர்ந்துருக்குன்னு நினைக்கிறீங்களா இந்த சோசியல் மீடியானால? இல்ல வந்து இன்னும் அது அந்த அளவுக்கு போய் சேரல அப்படின்னு? இல்ல, அது போய் சேரல. அதாவது கரெக்டா வந்துருந்தது எப்படின்னா, மில்லேனியல்ஸ் வந்து அவங்களுடைய மிட் ஏஜுக்கு முன்னாடி வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா அவங்க வந்து ஒரு சோசியல் மீடியாவை டாமினேட் பண்ணி வச்சிருந்தாங்க. அதாவது மில்லேனியல்ஸ் நம்ம மாதிரியான ஆட்கள் வந்து இப்போதைக்கு இப்போ வந்து ஒரு 40கள்ல இருப்பாங்க, மிட் 40கள்ல இருப்பாங்கன்னு வச்சுக்க, 40-50க்குள்ள இருப்பாங்க. இவங்க வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா, அப்ப ஆர்குட் ஃபேஸ்புக்னு இருக்கும்பொழுது அப்ப ஈழ போராட்டத்துல அது டாமினேட் அதிகமா இருந்துச்சு. அது வரைக்கும் நம்ம கண்ட்ரோல் பண்ணிட்டு இருந்தோம். இன்ஃபேக்ட் ஜல்லிக்கட்டு வரைக்கும் கூட அது வந்தது. 10 வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் கூட வந்தது. அதுக்கப்புறம் அந்த 10 அப்போ வந்து பாத்தீங்கன்னா அந்த வீரியத்தை வந்து நம்ம ஜல்லிக்கட்டு போராட்டத்துல பார்க்க முடியுது. ஆனா அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணலன்னா, மில்லேனியல்ஸ் வந்து ஜென்சிக்கு மாதிரி டிரான்ஸ்ஃபார்ம் ஆகல, டெக்னாலஜிக்கு அடாப்ட் ஆகல. டெக்னாலஜிக்கு அடாப்ட் ஆகணும். நீங்க வந்து இன்ஸ்டாகிராமோ இந்த ரீல்ஸோ அந்த இதெல்லாம் இருக்கு இல்லையா, அதுக்கு வந்து நம்ம போல. அந்த இன்ஸ்டால போவாததுனால தான் நமக்கு ஒரு பெரிய கேப், ஜென்சிக்கும் நம்மளுக்கும் வந்து ஒரு பெரிய கேப் ஒண்ணு வந்துருச்சு. ஆனா அந்த கேப்பை ஃபில் பண்ணதுதான் இவங்க. இதுதான் இப்போ இவங்களுக்கும் வந்து நாளைக்கு வந்து இதுதான். அப்ப ஜென் ஆல்பாக்கு வந்து நீங்க கொண்டு போலன்னா ஜென் ஆல்பா வந்து வேற டெக்னாலஜி எப்படி? அதனாலதான் வந்து அந்த மாஸ் மீடியாவை வந்து நம்ம எப்பவுமே வந்து நம்ம வந்து ஃபாலோ பண்ணிக்கணும், அடாப்ட் ஆகிட்டே இருக்கணும். நம்ம ஆர்குட்ல இருந்து அடாப்ட் ஆகிட்டோம். ஏன்னா அது பெரிய டிரான்சிஷன்லாம் கிடையாது. ஒரு 4 வருஷம் இருந்தது. இப்போ ஃபேஸ்புக் வந்து ஒரு 10 வருஷம் ரூல் பண்ணிச்சுன்னு வச்சுங்களேன். நம்ம ஃபேஸ்புக்கோட முடிக்கிட்டோம். நீங்க நம்ம இன்ஸ்டாகிராம்லயும் அந்த டிக்டாக் இந்த மாதிரியான மற்ற இதுல வந்து கிடையவே கிடையாது. அவங்களோட கல்ச்சர் வந்து எப்படி இருக்குதுன்னா, அவங்களுக்கு பொறுமையே கிடையாது. ஜென்சிக்கு வந்து பொறுமை இல்லை. நிறைய ஃபீட்ஸ் வந்து பாக்குறாங்க, ரீல்ஸ் வந்து பாக்குறாங்க. இப்போ வந்து என்னன்னா அதுல அந்த மாதிரியான விஷயங்களை வந்து நம்மளை அரசியல் படுத்துறதுக்கு அந்த மாதிரியான ஒரு இது பண்ற மாதிரி நம்ம ஒண்ணு போட்டு விட்டுட்டா, அது சில ஒரு இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சுன்னா அந்த ஜென்சில யார் யாருக்கு பிடிச்சி அதை கண்டென்ட் போட்டாங்க போனோம். ஆனா இந்த கண்டென்ட்டே போகாம இருந்திருக்குது அது. இது இப்ப இது கூட ஒண்ணும் இல்லைங்க. இப்ப கூட அடுத்து ஒரு 5 வருஷம் இது ஓடுன்னு வச்சுங்கன்னா, அப்ப ஜென் ஆல்பா போயிடுவான். அவன் எப்படி போவான்னு தெரியாது. இப்ப 10 வருஷத்துக்கு அப்புறம் ஜென் ஆல்பா வந்துருவான். இது இப்ப இவங்க வந்து 10 வருஷம் ஷோ நடக்கும், இவங்களுக்கு 10 வருஷம் ஷோ நடக்கும்னு வச்சுங்க ஜென்சி. இது அப்புறம் இன்னும் 10-15 வருஷத்துல அவங்க 45 வயசு ஆயிடும், அவன் ஜென் ஆல்பா வரும். இது ஆக்சுவலி டெக்னாலஜி பிரச்சனையா? ஏன்னா நம்ம பீரியட்லாம் பார்த்தோம்னா ஒரு பெரிய ஆக்சுவலி இப்ப நான் என்ன பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் இந்த அரசியல் கட்டுரைகள் இருக்கும், நக்கீரன் அந்த மாதிரி அரசியல் கட்டுரைகள், கல்லூரிகளுக்கு நிறைய அரசியலை பத்தி நான் சொல்றேன். அரசியல்னு பாத்தீங்கன்னா இந்த பத்திரிகையில குமுதம், ஆனந்த விடன், இந்த மாதிரி பொழுதுபோக்கு இதழ்கள் இது எல்லாமே இருக்கும் இல்லையா? ஸோ நம்மலாம் அதெல்லாம் படிச்சோம். ஃபர்ஸ்ட் அதை படிச்சுக்கிட்டே வந்தோம். வந்துட்டு அப்புறம் ஃபேஸ்புக் வந்துச்சு. ஃபேஸ்புக்ல பக்கம் பக்கமா எழுத ஆரம்பிச்சோம். நம்ம ஜஸ்ட் அந்த 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 மீடியம் மட்டும் தான் மாறிச்சு இல்லையா? டெக்னாலஜி பெருசா நம்ம பெருசா மாற்றம் ஏற்படல. இன்னும் நம்ம வந்து குமுதம், ஆனந்தவுடன் இதெல்லாம் பாக்குறப்ப புத்தகங்களா பார்த்தோம். அதை வந்து டிஜிட்டலா பார்க்க ஆரம்பிச்சோம். ஃபேஸ்புக்லயோ இல்ல மற்ற பிளாக் அதெல்லாம் வந்து டிஜிட்டல் மீடியாவா பார்த்தோம். அதே சேம் கண்டென்ட் தான், சேம் அதே தாட் ப்ராசஸ் தான். ஆனா இப்ப இந்த இன்ஸ்டாகிராம், டிக்டாக் இதெல்லாம் வந்து 2 மினிட்ஸ் இந்த ரீல்ஸ் மாதிரி இதெல்லாம் வந்து நம்ம டோட்டலி ரொம்ப ரொம்ப ஒரு பெரிய டிஃபரன்ஸ். அது ஃபேஸ்புக் மாதிரி மீடியத்துக்கும் இதுக்கும் பெரிய டிஃபரன்ஸ். ஸோ அந்த இடத்துல நம்ம வந்து அதை நம்ம திங்கே பண்ணல இல்லையா? ஸோ இப்ப இந்த அரசியலும் கூட வந்து இந்த டெக்னாலஜி பேஸ் பண்ணி ஒரு மாற்றத்தை நோக்கி போயிட்டு இருக்கு. ஸோ அதுல வந்து நம்ம கரெக்டா இப்ப விஜய் ஆட்சிக்கு வந்துலாம் ஆல்மோஸ்ட் அதுதான் சொல்றாங்க. ஆல்மோஸ்ட் இன்ஸ்டால போட்டு இது பண்ணிட்டாரு. ஏன்னா மாஸ் மீடியா அங்க இருக்கு, மாஸ் பீப்புள் அங்க இருக்காங்க அந்த இன்ஸ்டா இல்லையா? யங்ஸ்டர்ஸ். சோ இப்ப அந்த டெக்னாலஜி தான் இனிமேல் டிசைட் பண்ண நினைக்கிறீங்களா அரசியல்ல? கைண்ட் ஆஃப் அதுல அட்லீஸ்ட் அரசியல் கட்சிகள் அதுலதான் இனிமேல் இந்த பிரச்சாரமே வந்து நீங்க இதெல்லாம் பண்ணணும். ஆனா ஆக்சுவலா அதுல இப்ப இன்ஸ்டாகிராம், டிக்டாக் எல்லாம் பொழுதுபோக்கு தான் மக்கள் பாக்குறாங்க. அதை எப்படி நீங்க அரசியல்படுத்த முடியும்? எனக்கு புரியல. எனக்கு அது அரசியல் படுத்தலாம்ல. இப்போ ஃபேஸ்புக்ல வந்து அது வந்த அந்த
பீக் ஆகிறதுக்கு முன்னாடி டைம்ல ஈழ போராட்டம் நடந்துச்சு. நம்ம ஆக்குபை பண்ணோம்ல அதுல. நம்ம ஆமா விக்கிற நேர கண்டென்ட் தானே அது. ஆமா அப்ப அந்த தமிழ் தேசிய கண்டென்ட் வந்து ஒரு பீக்ல போச்சுல ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம்ல. அது எங்க ஜல்லிக்கட்டு டைம் வரைக்கும் போச்சுல, பீக்கா போச்சுல. ஆமா அப்ப அப்ப Facebook இருக்கும்போது நமக்கு Instagram அவ்வளவு ரீல்ஸ் அதெல்லாம் கிடையாதுல்ல அப்ப. அப்போ வந்து அவங்க ஒரு செட் ஆஃப் அப்போ வந்து ஒரு பெரிய டாமினன்ட் இதுவா கிடையாது. Facebook தான் இருந்துச்சு. ம் Facebook, ம் Twitter தான் இருந்தது. இன்னைக்கு வந்து இந்த அடுத்த ஜெனரேஷன் இந்த பக்கமே வரலையே. நீங்க என்ன பண்ணுங்க ஜென் Z யார்கிட்ட கேட்டு பாருங்க Facebook அக்கவுண்ட் இருக்குதா? இதெல்லாம் கிடையாது. எல்லாமே வந்து இன்ஸ்டால தான் இருக்கிறாங்க. சோ கரெக்ட் அது நான் வந்து வெறும் இன்ஸ்டா மட்டும் சொல்லல. அது மாறும். அந்த பிளாட்ஃபார்ம் மாறினே இருக்கும். அந்த மோட் ஆஃப் கம்யூனிகேஷனும் ஓரளவுக்கு ஃபியூச்சர்ல மாறிட்டே இருக்கும். அப்ப ம் அதுக்கு அதையும் நம்ம கேப்சர் பண்றது அரசியல் படுத்துறதுக்கான ஒரு அந்த டூலை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்ப ஆனா எந்த இதுவா இருந்தாலும் ஒரு கிரேஸ் வந்து ஒரு 100 வருஷமா இருக்கிறது வந்து சினிமான்ற ஒரு கிரேஸ். அண்ணா சொல்றது கூட வந்து இதை ஒரு நான் கருவியா பயன்படுத்திக்கலாமே. ம் இதை ஒரு நம்ம சினிமாவை கருவியா பயன்படுத்துறது. அப்ப சினிமா இருக்கிற அந்த கருவி அங்க ஏற்கனவே இருக்கு. அந்த கருவி வந்து என்ன பண்ணுது, ஜென்சி என்ன வச்சிருக்காங்களோ அது அது ரெண்டுமே யூஸ் பண்ண ரெண்டுமே வந்து ஒரு டியூவல் காம்பினேஷன்ல வந்து ஒர்க் ஆனது தான் இது. இப்ப எனக்கு இன்னொரு அதுல துணை கேள்வி மாதிரி, இப்ப நீங்க பாத்தீங்கன்னா சோசியல் மீடியாவை ரொம்ப எஃபெக்டிவா யூஸ் பண்ணது நாம் தமிழர் தான். இந்த தமிழ் அரசியலே சொல்றேன். இந்த சோசியல் மீடியான்றதுக்குள்ள ஃபர்ஸ்ட் நுழைஞ்சதே வந்து நாம் தமிழர் தான். அப்ப நாம் தமிழர் தான் இந்த 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 இன்ஸ்டாகிராம் மூவ் பண்றது எல்லாமே பண்ணிருக்கணும் இல்லையா? எங்க அதை கோட்டை விட்டாங்களா அவங்க அது? அதுதான் இப்ப முன்னாடி சொன்னேன் இல்லையா, இதை வந்து இவங்க எடுத்துட்டாங்க, நாம் தமிழர் எடுத்துட்டாங்க. ஆனா அந்த கரிஸ்மான்னு ஒண்ணு இருக்குது இல்லையா, அந்த சினிமா 2 டூல், ஒரு பெரிய மாசம் சினிமா டூல், அது ஒரு கரிஸ்மெட்டிக் ஃபிகர் ஒண்ணு இருக்கு. அந்த கரிஸ்மெட்டிக் ஃபிகர் வந்து இங்க அலைன் ஆயிடுச்சு. அந்த டீமும் இங்க வந்து பண்ணதுனாலதான் அது ஸ்வீப் பண்ணிச்சு. அது அது வந்து கரெக்டா இவங்க கரெக்டா தான், இவங்க ஸ்ட்ராட்டஜி எல்லாம் இப்ப இப்படி திங்க் பண்ணி பாருங்களேன். சும்மா இது ஒரு ரெட்ரோஸ்பெக்ட் தான் பண்றோம் நம்ம. நீங்க நாம் தமிழரும் தாவேகாவும் கூட்டணி வச்சிருந்தாங்கன்னு வச்சுங்க, சொல்றேன். எவ்வளவு சீட் வின் பண்ணிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? இந்த பிரச்சனை இருக்காது இல்லையா? அது இன்னும் ரொம்ப பயங்கரமா போயிருக்கும். அது பயங்கரமா போயிருக்கும். ஏன்னா ரெண்டுமே ஒரு யங் கிரௌடு பிளஸ் ஒரு கரிஸ்மெட்டிக் இது. அந்த கரிஸ்மெட்டிக் இதுல வந்து அந்த கூட்டத்தை கூட்டும் பொழுது சீமான் அவர்களுடைய வீரியமிக்க அரசியல் மிக்க பேச்சு உள்ள போயிருந்தா, நீங்க சொன்ன மாதிரி அந்த அந்த பாலிசி ஷிஃப்டிங் இருக்கு இல்லையா, அந்த யங் ஜென்சிக்கு நம்ம அரசியல கடத்திட்டு இருக்கலாம். இங்க அது கடத்த முடியல. இங்க வந்து கடத்த முடியல. ஒண்ணு ஒரு இவர் வந்து கூட்டுறாரு, அரசியல் படுத்துறாரா இல்லையான்னு தெரியல. அந்த கருத்துக்கள் போதான்னு இது 2 கருத்துக்கள் இருக்குது. ஆனா அந்த இது கிடையாது. அப்ப ரெண்டுமே சேர்ந்துருந்தா இவங்க ஆட்சிக்கு வந்துருக்காங்க, வந்து அது வேற விஷயம். அரசியலை வந்து அடுத்த ஜெனரேஷனுக்கு கடத்திருக்கலாம், ஈஸியா கடத்திட்டு இருக்கலாம். சூப்பர். இப்ப லாஸ்டா ஒரு கொஸ்டின், யதார்த்தத்துல தமிழீழத்துடைய அடுத்த கட்டம் என்ன? யதார்த்தத்துல தமிழர்களுடைய அடுத்த கட்டம் வந்து தமிழீழம்ன்ற அந்த இலக்கு இருக்குல்ல, அது கூட தமிழ் ஈழத்துக்கு சொல்றீங்க. தமிழ் ஈழத்துக்கு சொல்றீங்க. இல்ல, இலக்கு வந்து என்னதான் இப்ப வந்து நம்ம வந்து என்னன்னா, இந்த ரூல் பேஸ் ஆர்டர் படி என்ன இதுக்குன்னா இந்த ஆஸ்லாப்ல வந்து நின்று இருக்குது அக்கௌண்டபிலிட்டி ப்ராஜெக்ட். அந்த அக்கௌண்டபிலிட்டி ப்ராஜெக்ட்டுக்கான ஒரு மொக்க ப்ராஜெக்ட் வச்சுக்கங்க. அதுக்கான எந்த ஒரு கேட்வேவும் கிடையாது நம்ம ஜஸ்டிஸ்க்கு. அதை என்ஹான்ஸ் பண்றதுக்கு நம்ம வந்து இந்த மாதிரியான ஒரு ஒரு IIM மெக்கானிசம் மாதிரி ஒன்று தேவை. ஏன்னா அந்த மெக்கானிசம் தான் வந்து என்ன பண்ணா ஐசிஜேக்கு வந்து கேஸ் ஃபைல் பண்ணும், அட்லீஸ்ட் சப்போர்ட்டாவது பண்ணும். ஐசிஜே கேஸ் ஃபைல் பண்றது ஒரு நாடு ஒன்று வேணும், சரிங்களா? அந்த நாடு ஏதோ ஒரு நாடா இருக்கலாம், ஒரு ஐரோப்பிய நாடா இருக்கலாம், ஒரு ஆசிய நாடா இருக்கலாம், ஏதோ ஒரு நாடு. அந்த நாடை நம்ம பிடிக்க வேண்டிய இது இருக்கு. ஆனா அது பண்ணலாம். அது தமிழ்நாடு நினைச்சா இன்னும் ஈஸியா பண்ணிட முடியும். தமிழ்நாட்டுல ஒரு ஸ்ட்ராங்கா ஒரு லீடர்ஷிப் உருவாகி எதுக்கும் துணிஞ்ச ஒரு லீடர்ஷிப் உருவாச்சுன்னா அது பண்ணதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா நீங்க வெறும் இப்ப வந்து விஜய் வந்துட்டாரு அப்படி மட்டும் பார்க்கல. அது தமிழ்நாடு எலெக்ஷன் நியூஸ் வந்து பாத்தீங்கன்னா, தமிழ்நாடு எலெக்ஷன் நியூஸ் வந்து பாத்தீங்கன்னா பெரிய பெரிய ஜேர்னல்ஸ் எல்லாத்தையும் வந்திருக்குது. அது வந்து வெறும் வின் பண்ணிட்டாரு மட்டும் சொல்லல. அது ஒரு கீ ஸ்டேட், ஒரு எக்கானமிக் ஸ்டேட், ரொம்ப முக்கியம், அவங்களோட ரேப்போ பில்ட் பண்ணிக்கணும், இந்த மாதிரி எல்லாம் போட்டிருக்காங்க. நீங்க எல்லா நியூஸ் சேனலும் இப்படிதான் இருக்குது. அது ஏன்னா ஜப்பான் ஏன் போட வேண்டியது இருக்கு? ஜப்பானோட இன்வெஸ்ட்மெண்ட் அவ்வளவு இருக்குதுங்க. அது மட்டும் இல்ல, அந்த பதவியேற்பு விழால வந்து நீங்க எத்தனை பேர் பாத்தீங்க? நான் சைனீஸ் அம்பாசிடர் ஒரு இவர் மலேசியன் இதுவும் சிங்கப்பூரோட இதுவும் போட்டிருக்காரு. இந்த ஈவெண்ட்ல அவங்க போட்டிருக்காங்க, நான் பார்ட்டிசிபேட் பண்ணிக்கிட்டேன்.
போட்டிருக்காங்க. இது போட வேண்டிய அவசியம் கிடையாதுல்ல. அப்போ வந்து அது இதெல்லாம் நான் என்னன்னா, அப்போ வந்து நீங்க வந்து ஒரு ஆல்ரெடி உங்களுக்கு வந்து சேனல்ஸ்லாம் இருக்குது. ஆனா, நீங்க அ அந்த எஸ்டாப்ளிஷ் சேனல்ஸ் இருக்குது. எஸ்டாப்ளிஷ்லாம் இருக்குது. நீங்க ஒண்ணுமேல இந்த விஷயம் சப்ஜெக்ட்ட எடுத்து பேசணும் அவ்வளவுதான். ஏன் மாட்டேன்னு சொல்லுவாங்களா? ஓகே. கன்சிடராவது இல்ல முடியாது மூஞ்சில அடிச்ச மாரி சொல்ல மாட்டாங்களா? அட்லீஸ்ட் ஒரு விஷயம் அவனுடைய இதுக்கு போணும்ல. அவனுடைய கரெக்ட். அவனுடைய மைண்ட் செட்டுக்கு அவனுடைய மைண்ட்ல இருந்து போய் நம்ம ஒரு விதைக்கணும்ல. நம்ம ஒரு இடத்த போடணும்ல. அது கூட இது நகரல இவ்வளவு நாள். இது ஹோப்ஃபுல்லி நகரணும். அது நகர்த்துறதுக்கான வேலைகள தான் நம்ம வந்து பண்ணணும். சிறப்பு. சிறப்பு. நம்ம தொடர்ச்சியா செயல்பட்டுட்டு இருக்கோம். அதுல தமிழ் தேசியம்ன்ற அந்த ஒரு இதுல இலக்குல. அதே போல நீங்க சொல்ற மாரி இது ம் நம்ம பேசுற மாரி தமிழ்நாடுன்ற ஒரு ஸ்டேட்ட அதுக்கான ரெஸ்பான்சிபிலிட்டி என்னைக்கு கரெக்ட்டா உணர்ந்து செயல்பட ஆரம்பிக்குதோ, அன்னைக்கு தான் வந்து இதுல ஒரு பெரிய ஒரு ஒரு சேஞ்ச கொண்டு வர முடியும்னு நான் நம்புறேன். ஏன்னா, நம்ம என்னதான் பிரைவேட்டா அங்கங்க சின்ன சின்ன அமைப்புகளும் அது இதுன்னு போராடி என்ன பண்ணாலும், அது ரொம்ப நாளா ஃப்ளை ஆகாது. ஈவன் நீங்க நெறைய அமைப்புகள் செயல்பட்டு இருக்காங்க. எல்லாமே ம். உணர்வோட தான் பண்றாங்க. பட் அது வந்து ஒரு கன்ஸ்ட்ரக்டிவாவே மாறணும். ஒரு பெரிய அளவு புஷ் ஆகணும் அப்படின்னா, கண்டிப்பா ம். தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கான ரெஸ்பான்சிபிலிட்டி ரொம்ப ரொம்ப அதிகம். அத வந்து அந்த தமிழ்நாடு கவர்மெண்ட்ட அ அரசியல்னு அரசியல்னு பார்த்து ஒவ்வொரு கட்சியும் ஒரு மாதிரி ஒரு ஆக்ஷன் எடுக்காம தமிழருக்கான ஒரு ஒரு திட்டம்ன்ற அடிப்படையில எல்லாரும் ஒண்ணு சேரணுன்றதுதான் ரொம்ப கரெக்டும் ஆச்சுனா இப்ப எல்லாமே ஒத்த குரல் கொடுத்தோம்னா கண்டிப்பா இந்தியா கேட்டுதான் ஆகணும் இல்லையா? அதை ம். நோக்கி நடக்கிறதுதான் ரொம்ப இம்பார்ட்டன் நினைக்கிறேன். சூப்பர் அருண். ரொம்ப பல இன்னும் சொல்ல போனா நீங்க அந்த 15 வருஷத்துல நான் பல விஷயம் மறந்துட்டேன். நீங்க சொன்னப்பதான் எனக்கு ஞாபகம் வந்துச்சு. அந்த அவங்க அவனுங்க சில சில இதெல்லாம் போட்டாங்க இல்லையா? சில தீர்மானங்கள் நிறைவேற்றினாங்க, சில இதெல்லாம் பண்ணாங்க. ம். பட் ஈவன் யுனைடெட் நேஷன் போட்ட சில இதெல்லாம் கூட சரியா அந்த அளவுக்கு எஃபெக்டிவா இல்லை. ஏன்னா திருநங்கையில ம். சாவி தான் இருந்துச்சு இல்லையா? ஸோ அதெல்லாம் கொஞ்சம் கேபினெட்லாம் நீங்க நிறைய சொன்னீங்க. அடுத்தது பேசுவோம். ஆனா என்னன்னா நம்ம அடுத்த கட்டம் அந்த தமிழிலம்ன்றதுல வந்து ஒரு பெரிய தொய்வு இருக்கிறதா நான் பாக்குறேன். அட்லீஸ்ட் இந்த 17வது ஆண்டு இந்த முள்ளிவாய்க்கால் நினைவு நாளுக்கு அடுத்ததாவது அடுத்த வருஷம் நம்ம பண்றதுக்குள்ள இதுல ஏதாவது ஒரு பெரிய மாற்றம் நிகழ்வுன்னு பார்ப்போம். மிக்க நன்றி அருண் வந்து பொறுமையா இவ்வளவு நேரம் உட்கார்ந்து தெரியப்படுத்துறதுக்கு மிக்க நன்றி. திருப்பி அடுத்த நிகழ்வுல சந்திப்போம் அருண். ஏதாவது கடைசி ஏதாவது கருத்து இருக்கு அவங்ககிட்ட சொல்றதுக்கு? இல்ல சங்கர். அதாவது என்னன்னா, நம்ம அடுத்த கட்டமா இத நகர்த்துறதுக்கு வெறும் அது வந்து ஒரு அகாடமிக்கா ஒரு உலகளாவிய அந்த ஒரு அரசியல் இயங்கியலோட அ இப்ப ஜென்ஸி இருக்கு. ஜென் ஆல்ஃபா வரப்போறாங்க. இவங்களுக்கு நம்ம இந்த அரசியல கடத்தணும். வெறும் இந்த ஆ இந்த முள்ளிவாய்க்கால் இனப்படுகொலைனாலயும், மாவீரர்னாலயும் வெறும் வந்து ஒரு சம்பிரதாயமா மட்டும் இத பண்ணாம, அதோடைய ஒரு ஒரு அரசியல் கருத்தரங்கமாவே மாத்தணும். ஒரு ஒரு அதுல இருந்து சில சிந்தனைகள் வரும். இப்போ மாற்று சிந்தனைகளும் உள்ளடக்கணும் நம்ம. அது ம். இருந்துட்டு, அது ஜென்ஸியோட இது எடுத்துட்டு அப்பதான் நம்ம வந்து அடுத்த கட்டத்துக்கு இது நகர முடியும். வெறும் பூ போட்டுட்டு மெழுகுவர்த்தி ஏத்துறதுனால நம்மளுக்கு வந்து பெருசா அச்சீவ் பண்ணிட முடியாது. இத வந்து ஒரு அரசியல் சமுதாயம், அதேபோல ஒரு வர்த்தக சமுதாயமாவும் நம்ம வந்து இத மாத்தணும். ஏன்னா வந்து பார்த்த வரைக்கும் நம்மளுக்கு அது காலங்காலமாவே அப்படிதான் இருக்கு. வர்த்தகம் பண்ற இதுல தான் அந்த இடத்துல இருந்தா தான் இங்க அரசியல வந்து நீங்க வந்து டிசைட் பண்ண முடியுது. அதுக்கான ஒரு கட்டமைப்பும் தமிழர்களுக்கு உள்ள தேவை. இது 2மே வந்து ஒண்ணா சேரும்போது தான் நம்மளுக்கான வந்து ஒரு நம்பளுக்கான ஒரு ஆட்சியோ, ஒரு இதுவோ, அதிகாரமோ கிடைக்கும். கண்டிப்பா, கண்டிப்பா. அருமை அருண். மிக்க நன்றி. அடுத்த நிகழ்ச்சியில பார்ப்போம். தொடர்ச்சியா பேசுவோம். ஓகே. நன்றி. நன்றி. அனைவரும் நன்றி.